அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் அழிக்க முடியாத மரம் 2025 4 கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய முயற்சியை 100% போட்டால் 200% உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பி கொடுக்க போகின்றன இந்த 4 கிரகங்கள். யார் தடுத்தாலும் சரி, யார் கெடுத்தாலும் சரி, இது கிடைத்தே தீரும், நடந்தே தீருங்க. அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2025 7.5 சனியானது முடிஞ்சு போச்சுங்க. உங்கள் ராசியில் பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களினுடைய தொடர்போ பார்வையோ உங்களுக்கு கிடையாதுங்க. அதனாலேயே உங்களுக்கு முழு சுதந்திரமானது இந்த 2025 கொடுக்கப்பட்டு இருக்குங்க. நினைத்த காரியத்தை செய்வதற்கு உங்களால் கண்டிப்பாக இந்த 2025 முடியும். அதிலும் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலனும் சாதகமாக இருக்க போகுதுங்க. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியினால இந்த நிலைப்பாடு கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய பலன் கோச்சார ரீதியான பலன் அல்ல. உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி கோச்சாரமும் கலந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய 100% பலன்களாக இந்த பலன்கள் இருக்க போகுதுங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு என்ன தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா வேறு விதமான பலன்கள் கிடைக்கும். கோச்சாரத்தில் நல்ல விதமாக இருந்தாலும் மாறாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கோச்சாரத்தின்படி உங்கள் தசாபுத்தியையும் சேர்த்து வைத்து கொண்டு தான் இந்த பலனானது சொல்ல போகிறேன். அதனால் 100% இந்த பலன்கள் நடக்குங்க. மகர ராசியை பொறுத்த அளவு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ வந்தே தீரும். ஏன்னா இந்த ராகு திசை கண்டிப்பாக நடக்கும். இதே போல் இந்த 2025 உங்களுக்கு ராகு திசையோ அல்லது வேறு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்து ராகு புத்தி நடந்தாலும் சரி, பலன்கள் எப்படி இருக்கும்? கோச்சாரப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்காருங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் 2025 உருவாகும். குடும்பத்தில் புதிய உறவுகள் நுழையும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். துணை கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. பெண் குழந்தைகள் கிடைக்க யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்குங்க. அதே போல் பாக பிரிவினை, சொத்து பிரிவினை, பங்கு, ஷேர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பண வருவாய்ங்கிறது மறைமுக வழிகளில் திடீர்னு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் கிடைத்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் மூலமாக கூட பணம் என்பது பெருமளவு லாபமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு திசை நடந்தால் அல்லது குரு புத்தி நடந்தாலும் சரி, இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ குரு திசை நடந்தாலும் சரி, குரு புத்தி நடந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக குரு திசை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி பார்த்தா இந்த 2025 வேலைக்கு உரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. வேலையில் ஒரு பெயர் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனால் வெளிநாடு போகிறது அல்லது வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது, குடும்பத்தினை விட்டு தனியாக பிரிந்து செல்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் கடன் பிரச்சனை உருவாகுங்க. அந்த கடன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கறது, ஒரு படிப்புக்காக, வேலைக்காக என ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தேவைக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. தங்க நகை கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லது கார் வாங்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது. அதுக்காக நீங்கள் கடன் வாங்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக சொந்த வீடு கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அசையும் அல்லது அசையா சொத்துக்களை கடன் என்னும் விஷயத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குங்க. இதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கணும்.
அடுத்தபடியாக சனி திசை அல்லது சனி புத்தி அல்லது வேறு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்து சனி புத்தி நடந்தாலும் சரி, உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். உடன் பிறந்தவர்களால் சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்கள் வழிவிட்டு விலகுவதால் உங்கள் காரியம் தடையின்றி நடக்க போகுது. தேவையில்லாத இடமாற்றம் இனிமேல இருக்காது. நிலையாக ஒரு இடத்துல இருப்பீங்க. நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு வேலை பார்ப்பீங்க. அதே போல் இந்த வருஷத்தில் புரளி, அதாவது உங்களை பற்றி தவறான தகவல்கள் அல்லது உங்கள் உறவுகள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்குங்க. காது, மூக்கு, தொண்டை இவற்றை கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த நேரத்தில் வேலையில், குறிப்பாக அரசு வேலையில் வெற்றி கிடைக்குங்க. இதுக்கு சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கணும். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனிலேயே பெர்மனண்ட்டாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு வெற்றிங்கிறது உண்டுங்க. அடுத்தபடியாக கேது திசையோ கேது புத்தியோ நடந்தால் எப்படி பலன்கள் கிடைக்கும்? கேது திசை அவ்வளோ சீக்கிரமாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்காதுங்க. இருந்தாலும் இந்த கேது புத்தி அல்லது வேறு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்து கேது புத்தி நடந்தாலும் சரிங்க, 2025 மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மருத்துவ செலவு, சிறிய கண்டம் இவை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஆயுள் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை இயக்கும்போது வேகமாக இயக்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. கவனமாக இருக்கணும். அதே போல் வாழ்க்கை துணை வழியில் வருமானம்ங்கிறது கிடைக்கும். வெளிநாடு யோகம் கிடைக்குங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறை, காவல்துறை, டீச்சிங் லைன் இதில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பேர் புகழ் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத மருத்துவ செலவு, சின்ன சின்ன வண்டி வாகன விபத்துக்கள், உயிர் பயத்தை கூட ஏற்படுத்திடுங்க. அப்போ கேது திசை நடக்கிறவங்க விநாயகருடைய வழிபாடு செய்கிறது, ஜீவ சமாதி வழிபாடு செய்கிறது. இதன் மூலமாக இந்த விஷயத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த கேது திசை அல்லது கேது புத்தி நடக்கும்போது பூர்வீக சொத்து, ஆன்மீக வழியில் புதையல், இது மாதிரியான யோகமும் இருக்குங்க. ஒரு தீமை நடந்தால் நல்லதும் நடக்கத்தானங்க செய்யும். ரிஸ்க்கு தான், ஆனாலும் அதிர்ஷ்டமும் இருக்குங்க. அப்போ இந்த 4 கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ நடந்தால் அது நான் சொன்ன மாதிரி பலன்கள் கிடைக்குங்க. ஆனால் வாய்ப்பு மட்டும்தான் கிரகங்கள் கொடுக்கும். உழைப்பு என்பது நிச்சயம் நீங்கள் போடணும். அடுத்ததாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.